1990இல் பொங்கல் பண்டிகையில் 3 மிகப்பெரிய திரைப்படங்கள் மோதுவதாக இருந்தன. அந்த படங்கள் என்னவென்றால், ரஜினிகாந்தின் பணக்காரன், கமல்ஹாசனின் மைக்கேல் மதன காமராஜன், விஜயகாந்தின் புலன் விசாரணை. ரஜினிகாந்த் மற்றும் விஜயகாந்த் இடையே போட்டி பலமாக இருந்ததாலும், தன் படத்திற்கு போதிய அளவு தியேட்டர்கள் கிடைக்காததாலும், கமல்ஹாசன் வேறு வழியின்றி தனது படத்தை பொங்கலன்று ரிலீஸ் செய்யாமல் தள்ளி வைத்தார். 1990ஆம் ஆண்டு பொங்கல் திருநாள் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு மாபெரும் திரை விருந்தாக அமைந்தது. பாக்ஸ் ஆபீஸில் பி. வாசுவின் பணக்காரன் மற்றும் ஆர். கே. செல்வமணியின் புலன் விசாரணை ஆகிய 2 பிரம்மாண்டமான வெற்றி படங்கள் நேருக்கு நேர் மோதின. வசூல் ரீதியாக பார்த்தால், பணக்காரன் திரைப்படம் 175 நாட்கள் திரையரங்குகளில் ஓடி 9.25 கோடி வசூலித்தது. அதே சமயம் அதற்கு ஈடு கொடுக்கும் வகையில் புலன் விசாரணை திரைப்படம் 150 நாட்கள் ஓடி 8.15 கோடி வசூல் செய்து பெரும் சாதனை படைத்தது. பாக்ஸ் ஆபீஸ் வசூலில் பணக்காரன் படத்தின் கை சற்று ஓங்கியிருந்தாலும், அதன் உருவாக்கம் ஒரு சாதாரண சீரியல் பாணியில் அமைந்திருந்ததாக கூறுவதுண்டு. ஆனால் புலன் விசாரணை திரைப்படம் அப்படியல்ல. சுமார் 35 ஆண்டுகளுக்கு முன்பே உடல் உறுப்பு திருட்டு போன்ற மர்மமான குற்றங்களை மிகவும் தெளிவாகவும் விறுவிறுப்பான சஸ்பென்ஸ் மற்றும் விஞ்ஞான ரீதியாகவும் காட்சிப்படுத்தி மாபெரும் வெற்றி கண்டது. வசூலில் பணக்காரன் முந்தினாலும், உள்ளடக்கத்தில் புலன் விசாரணை என்றுமே ஒரு மாஸ்டர் பீஸ் தான். இந்த 2 பிரம்மாண்டங்களில் உங்கள் பார்வையில் உண்மையான வெற்றி யாருக்கு? மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க.